மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற ஞான முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து கொழுத்தபடி நடக்கும்படி காத்து ரட்சிக்க வேண்டும். அப்பா, நல்வாக்கு கொடுக்கணும். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். கருப்பசாமி, பெங்களூர் முக்தி அளித்தது சக்தி பொருந்திய சித்தர்கள், தேவர்கள் மூவர்கள் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்து மலை, தத்துவ வேதம் உரைத்திடும் சாரதி நித்தம் தவழுமலை, தாயினும் இனியவன் தூயவன் மாயவன் வாழும் 7 மலை. பெருமாளை தெய்வமாக வணங்கும் செல்வ மக்கள் குடும்பத்துடன் என்னை காண வந்தார்கள். வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. உறவு என்றும் பாசவென்றும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவனோடு காத்திருக்கின்ற உன்னுடைய மனையில் ஒரு அற்புதமான மங்களகரமான ஒரு காரியத்தை நடத்துவதற்காக என்னை தேடி வந்திருக்கிய. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வம்ச ஒளிதோறும் வணங்கி கொண்டிருந்த எங்களுடைய பெருமாளுடைய திரு உருவத்தை காணவில்லை. எதை காணலை? அந்த உருவம் எப்படி காணாமல் போனது? ஒன்று அது கிடைக்குமா அல்லது கிடைக்காதா, அதனால் எங்களுக்கு எதுவும் தோஷங்கள் உண்டுமா அப்படிங்கிற வேதனை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வாங்க. அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தனேன், அவன்தான் வைகுந்தனேன். என்னடா? போனது போகட்டும் இனியாயினும் நெஞ்சும் புனிதம் ஆகட்டுமே. அதனால் இந்த ஆவணிக்குட்பட நல்ல மருமகளை கொண்டு வந்து சேர்த்துருந்தேன். தை மாதத்தில் திருமணத்தை நடத்திடுவோம். தொழில் வளத்தையும் பெருக்கி வேதனைகளை தீர்த்து இந்த நாட்டை காக்கும் பணியை அவனுக்கு கொடுத்து உதவிடுவோம். என்னடா நாட்டை காக்கும் பணிக்கு போறியா? கால் வந்துட்டு வரலாம். வெற்றி மாலை கொடுப்பான். கர்மசாமிக்கு நாராயணா நமோ நாராயணா. கர்மசாமிக்கு இருக்க வெற்றி உண்டு. நாராயணா கொஞ்சம் பெறப்படும். அப்படியா சுவாமியே? பக்கத்தில் வாங்கப்பா. எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். ஆனால் நாளுக்கு ஒரு விளக்கத்தை கூறுகிறேன். வருக. வாடா தம்பி. வாடா, நீ வாடா. சில அங்கே போயிட்டு வாங்க உள்ளுக்கு. கர்மசாமி நல்ல காலில் விழு. நல்ல காலில் தான் விழுத, அதை நல்ல காலில் விழு. கர்மசாமிக்கு அப்படியா? ஒரு ஜாதகம் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்குடா. அது அந்த ஜாதகம் உனக்கு பொருந்துமான்னு பார்த்தேன், பொருந்தலை. ஆனால் பெங்களூர்லேயே உனக்கு பெண் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்போ கல்யாணத்தை முடிக்கவா முதல்ல தொழிலை நிலைப்படுத்தவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. முதல்ல தொழிலை இந்த மாதத்தில் ஒரு இடத்த பிடிச்சி கொஞ்சம் பொருள்கள்லாம் வாங்கி நீ ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன்.
அதுக்கு காசு பணம் வேணும்னு சொல்லுவீங்க. இந்தா பணமும் தாரேன், தொழில் நடத்து, காப்பாற்றித்தாரேன். இந்த அப்படி வெற்றி. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்ன பிள்ளைப்பா அது? என்ன செய்யணும்? கால் சொல்லலாம். யார் அங்கே சத்தம்? வா, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாயா. புரியல. ஒரு அம்பாள் இருக்கா, ஒரு பெருமாள் இருக்காரு, யாருன்னு பார்த்துருவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் உன் வீட்டெல்லாம் தாண்டி போனால் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இருக்கலாப்பா? இந்த பாரு, துளசி எடுத்து காற்றுல வச்சு பார்த்தேன். ஏன் வச்சுன்னு கேட்டேன். என் பிரசாதம் உள்ள இடம் அங்கே இருக்குது, நரசிம்மரும் அங்கே இருக்காரு. கால் வந்துட்டு வாங்க. அதே மாதிரி உன் எல்லைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், ஐயா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வேறு சிந்தனையில் எதுவும் இருக்கிறீங்களா? புரியுதுலா? வாங்கங்க. உங்கள் எல்லைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இடதுபுறத்தில் ஒரு அம்மனுடைய கோயில் இருக்குது. சரிதானா? இப்போ ஈராண்டு காலங்களாக உன் பிள்ளையினுடைய தொழிலுக்காக சில பேர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்களாம். அதில் பணமும் நஷ்டமாயிருக்கு. சரிதானா? ஆனால் அது நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அந்த பணத்தை வாங்காண்டாம். உன் பையனுக்கு நான் வேலையை வாங்கி தந்துருந்தேன். போதுமில்ல? கால் வந்துட்டு வரலாம். அப்போ அதையும் நான் சொல்லிடுறேன். நம்பட்ட போகிறான். சொல்லிடுவா. வா உட்காருப்பா. உங்களை பாடா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்க. உன் மகனுடைய மனத்தை பார்த்தேன். அவன் யாரையாவது விரும்புனா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? புரியல. நீ ஏற்றுக்கிடுவியாம்மா? ஏற்றுக்கிடுவியா? அப்படியா? கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவீங்களா? நான் சொல்லுறது பெரிய, அதான் நான் சொன்னேன். ரெண்டாம் தரம் ஒரு விஷயத்தை சொல்லித்தான் நான் சொல்லுவேன். ஆயிடுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ அவன் மனத்தை பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அதனால் அதை ஏற்றுக்கிட முடியுமான்னு நான் கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, முடியாது. அப்படி ஒரு நிலைமை வராமல் நான் காப்பாற்றுறேன். ஆனால் அவன் மனத்தை கொஞ்சம் திருத்த வேண்டியது இருக்குது. உடனே செவிட்டில் 2 இழுப்பு எடுத்துட்டேன்னா சரியாக போயிடும். ஒன்று. அடுத்து உன்னுடைய நுரையீரலை பார்த்தேன். ஓயாமல் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் ஈரச்சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் ஆஸ்மா, இழுப்பு போன்ற நோய் வரக்கூடிய நிலைமையினுடைய அறிகுறிகள் அமைதி இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றினா போதுங்களா? இந்தா முதல்ல வேலையை வாங்கித்தாரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், பூவும் பட்டும் உதிராமல் காக்கிறேன். பக்கத்தில் வந்தால் விபூதி பூசி விடுவேன். 2 மைலுக்கு அந்த பக்கம் தான் பூச முடியாது. கதைக்கு போடுவேன். நல்லா ஓகே. கர்மசாமிக்கு தை மாதத்துக்குள்ள கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஐயன் கர்மசாமிக்கு மதுரை மாநகர், மதுரை எல்லாம் வாங்க. மதுரை கம்பெனி ஒன்னே அங்க எங்க இருந்தீங்க? தன் பையனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஒரே சைடுல கம்பிக்கு அந்த சைடு நின்னுங்க. கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கு வண்டு நீ அல்லவோ. இந்த வண்டு போய்க்குது. இன்னொரு தரம். இரவென்றும் பகலென்றும். வணக்கம். எப்போ வந்தீங்க? அப்படியா? ஃப்ளைட்டில் வந்துட்டீங்களோ? இங்கேருந்து உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லையில் என் தங்கை காளி ஒருவள் உண்டு. சரணா? வெளியில போய் பேசிட்டு வந்து உட்காருங்கக்கா. ஆமாம். அதே மாதிரி அவள்கிட்ட நான் கேட்டேன். பையனுடைய மனநிலைகள் கொஞ்சம் திசை திருப்பமான நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அவன் மனதை திருத்தி குடும்பத்துக்கு உகந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்தா போதும்ல. குடும்பத்துக்குள்ள வேற ஒரு ஆசை ஒன்று புகுந்திருக்கு. அந்த ஆசை நிறைவேறுமா
அப்படின்னு நான் கேட்டேன். அது நிறைவேறினா குடும்பம் ஒத்து போகாதான். சரணாடா, அதை தீர்திருத்தி தெளிவு பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். வேறு என்ன வேணும்ப்பா? சந்தாச்சு இந்தா, நல்லாரு, ஆனந்தமாரு. மடப்புறத்து காளிக்கு ஒரு திருவிளக்கு எடுத்து வச்சுக்கோ. கர்மசாமிக்கு நீதிமன்றமா கேட்டு பார்ப்போம். மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? நீதிமன்றம். என்னடா வழக்கு தம்பி? கால் ஒன்று வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து இடம் இது சம்பந்தமான குழப்பம் உங்கள் குடும்பத்தில் நடக்கு. தந்தை வழியை சார்ந்த உறவுக்குரியவர்களும் அதில் சில நட்புக்குரியவர்களும் குழப்பமாடி செய்த லீலைகள் தான் இவைகள். கால் ஒன்று வா. இன்னும் இப்படி ஆடுதல் மலைக்கியா? இப்போ சொல்லுவேன் பாரு. அழகர் மலைக்கு போயிருக்கியாடா? அறுவாளை தொட்டு கும்பிட்டியாடா? கால் ஒன்று வா. எனக்கு ஒரு அருவா எடுத்து தருவியாடா? வா வா வா. அருவாளை எடுத்துக்கொண்டா. உன் கோர்ட்டு நீதிமன்றத்து வழக்கை வெட்டியாக்கி உன் பக்கத்தில் சால்வாக்கி தரேன். இப்போ ஒரு தொழில் நடத்தணுங்கிற மனவேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு உனக்கு பணமும் நல்ல நட்பையும் தந்து வெட்டியாக்கி தந்தா போதுமா? இந்தா ஜெயிச்சு தரேன். இன்னும் ஒரு மனைவி வாங்கிக்கா. மனை, மனைவி அல்ல மனை. நல்லாரு மகனே, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு யாருக்கு கடுப்பா? மதுரை வீட்டில் யாருக்கோ சுகமில்லையாமலாம்? யாருக்கு? வேற யார்? ஒரு பொம்பளைக்கு சுகமில்லையா? யாருக்கு? வீட்டில் யாருப்பா? வீட்டில் ஒரு பெண்ணடி ஆளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுது சாமி. யாருப்பா அது? என்ன செய்யுது? சரி சரி, நீங்கள் இல்லை கர்மசாமி. அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? சொல்லு. ஐப்பசி சஷ்டியில் திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டுட்டு, பச்சை சாத்திர அன்னைக்கு போய் கும்பிட்டுட்டு, அதுக்கு அங்கே கொடுக்குற விபூதியை வாங்கிட்டு என்னையை வந்து பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை விஷயத்தை பற்றி பேசுகிறேன். வெற்றியை தாரேன். எந்த சோதனையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. முருகன்ட்டு ஒரு வரம் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? இந்தா, என்னைக்கு போறியா? அது இன்றைக்கும் போய்ட்டு வாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற நாளில் போய்ட்டு வந்தால் தான் ஏன் விஷயம். பக்கத்தில் வரலாம். வெற்றி மீது வெற்றி. சுவாமியே வெற்றி அடைங்க. மகளே, உன் மனசு ரொம்ப உள்ளுக்கு அடங்கி இருக்கு. ஒரு பூரணமான ஒரு விழிப்பான ஒரு நம்பிக்கை சூழ்நிலைக்கு இன்னும் வரல. முருகனை கும்பிட்டு என்னை வந்து பார். ஏன்னா நிறைய இடங்களில் போய் நம்பி ஒரு தெளிவு கிடைக்காதனால ஒரு அறகுறையான மனநிலைகள் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. முருகனை கும்பிட்டு என்னை வந்து பாரு, எல்லாம் தெளிவாயிரும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு சேலம் கள்ளக்குறிச்சி மதுரை போய் உட்காருங்க. அடுத்த உத்தரவு இருக்கு. சேலம் கள்ளக்குறிச்சி வாங்க. சேலம் கள்ளக்குறிச்சி. மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா, கால் ஒன்று வாப்பா. இன்னொருத்தர் கால் ஒன்றுக்கோ யார் வரான்னு பார்ப்போம். உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். போகிற வழியில் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அதுக்கடுத்து உன்னுடைய எல்லையெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன். ஐயனார், கருப்பன், வீரசாமியெல்லாம் இருக்கார். கால் ஒன்று வா. உன் மகனுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தரணும். வேறு என்னடா வேணும்? ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. அதில் பிரிவு இல்லாமல் ஒன்றா சேர்த்து தெளிவாக வாழ வச்சு தரேன். யாராலையும் இடைஞ்சல் வராது. பிடிச்சிக்கோ. இந்தா ஜெயிச்சு தரேன். தொழிலையும் வளர்த்துக்கோ. செம்மையாக நடக்கு. போய்ட்டோம். கர்மசாமி. ஆமாம். யாரு? வாங்க.
தாலாட்டு பாடி. குழந்தை வரம் கேட்டு வந்தது யார்? குழந்தை கேட்டு வந்திருக்கீங்களா யாராவது? சேலம் கள்ளக்குறிச்சியிலிருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருமா? கள்ளக்குறிச்சி யாருக்குப்பா? கால் சொல்லலாம், நீங்கள் போய் உட்காரலாம். யாரு? அதுக்கு நான் நினைச்சுவேன், அதுக்கு நான் நினைச்சுவேன். இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி. இருக்கா கொஞ்சம் வரலாம். உடலாலும் மனதாலும் உன்னை, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நரம்பியல் சம்பந்தமான பிணியும் மனவேதனைக்குரிய பண நஷ்டமும் ஒரு மனிதனால் ஏமாற்றப்பட்ட துயரமும் உன் உள்ளத்தில் இருக்குது. இந்த மூன்றையும் கருப்பசாமி நடத்தி எனக்கு தொழிலை உருவாக்கி தரணும்னு ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். அவங்க கள்ளக்குறிச்சி கிடையாது, வரலாம், உடனே வா. கருப்பசாமிக்கு வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வரமாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு வேதனை மனசுக்குள்ளே இருக்குடா. அதை வர வச்சு தந்துடுறேன், உற்சாகமாக வாழ வைக்கிறேன். இந்த அப்படி பணம் கிடைக்கும், ஜெயிச்சு தரேன். ஒரு மாதம் கழிச்சு வா, அதுக்கு நான் வெளியே தரேன். கருப்பசாமிக்கு திருவாரூர், திருவாரூர், திருவாரூர்னா என்னடா அர்த்தம்? ஒன்றது பேரூர். ஐயா திருவாசகம் படித்தவர். ஒன்றது பேரூர் அதை அடைய வழி ஆருள. என்னது? ஆமாம், அதில் என்ன அர்த்தம்? ஒன்றது பேரூர், சகசிராரம் ஒன்று, அதை அடைவதற்கோ வழிகள் 6 இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த 6ஐயும் கடந்து சென்றால் சகசிராரத்திலே குண்டலினியை நிறுத்தி கொள்ளலாம் என்பதுக்கு தான் ஒன்றது பேரூர் அதை அடைய வழி ஆருள அப்படின்னா. இந்த 6 ஆதாரங்களையும் செம்மைப்படுத்துகின்ற ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே இருக்குன்னா, திருவாரூரில் தியாகராஜ சுவாமி கோவில். அங்கே இருக்கக்கூடிய தாய்க்கு கமலாம்பிகைன்னு பேர் வச்சான். ஏன் வச்சுருந்தாங்க? ஞானிகள் வைத்த பேர் அது, தெரியுமா? குண்டலினியை கமலம் என்னும் தாமரையாக சொல்வார்கள், அதில் இருக்கக்கூடிய சக்தியை அம்மாவாக சொல்வார்கள். அதனால் அவளுக்கு பேர் கமலாம்பிகை. கமலம்னா என்னது? தாமரை பூ. புரியுதா? அதில் 7 சப்தநாதங்களையும் ஆதாரம் 6ஐயும் குறித்து வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் திருவாரூர். கோயில் பாதி, குளம் பாதி. கோயில் 1 ஏக்கரு, குளம் 1 ஏக்கர். அப்படி சரிபாதியாக வைத்திருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னா அது திருவாரூரில் இருக்குது. கடல் கடந்து மகன் இருக்கான், அவனுக்கு நல்ல வழி கொடுக்கணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? காலன்னு சொல்லலாம். இன்னொரு தடவை கால் ஒன்றும். நொண்டி வீரனார்னு ஒருத்தர் வராரு. அவர் யாரியா? வீரனார் உங்களுக்கு உண்டா? கால் வந்துட்டோம், குலதெய்வம். அதான் காலை அப்படி தூக்கி தூக்கி வைக்கணும். சுருட்டு வைப்பாங்க, கேட்டு பாருடா. சுருட்டு வைப்பீங்களா? சுருட்டு கேட்டுக்கா. ஆனால் இருக்கல சரக்கு வைப்பீங்களா? கடாய் டபார்னு வெட்டுவீங்க, கால் வந்துட்டுவாங்க. அவர் பேரை சொல்லி நம்ம சாப்பிடத்தான். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகன் இப்போ வெளிநாட்டில் இருக்கவா வேண்டாமா, நம்ம இங்கே வண்டி ஓடுமா ஓடாதான்னு மனம் குழம்பி போயிருக்கானாம். உண்மையா? அதனால் அவனால் அங்கே தாக்கு பிடிக்க முடியலை. 2 வேளை சாப்பாடு சாப்பிடுதான், 3 வேளை சாப்பாடு சாப்பிடலை. போய் மனம் குழம்பி போயிருக்கான். கால் வந்துட்டு வா, சாப்பிட கூட 2 வேளை சாப்பிடுவான்டா. நான் அங்கே போய் பார்த்தேன், அதானே சொல்லுதேன்.
இப்போ அவனுக்கு வயிற்றில் ஒரு சைடு வலி இருக்குது. அவனுடைய நோயும் தீர்த்தாரேன். சரியாக 62 நாளையில் வேறு கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு இருக்குது. அதில் அவனுக்கு சம்பளம் கூடும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன மனச்சங்கடமும் இருக்குது. இப்போ பார்த்துருக்க கம்பெனியில் இவனுக்கு கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சி வச்சுருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்டுக்காரன் இவன் சம்பளத்தை கொஞ்சம் கையெடுத்துக்கிட்டான். புரியுதா உனக்கு? அதையும் வாங்கி தந்துருந்தேன். ஆனால் அது வரலைன்னா என் மேலே வருத்தப்படாத. வேலையை மாற்றி நல்ல இடத்துல வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? உடம்பை சரியாக்கி தரேன். இன்னொரு வீடு கட்டுறதுக்கு வழிவகுத்து தரேன். சந்தோஷமாக இருந்துக்கா, நல்லா இருக்கு. இந்தா ஆனந்தமாக இருப்பா, அள்ளி தந்தேன், வாழ்க. அன்னதானம் சாப்பிடாம இங்கேருந்து யாருமே வெளியே போக முடியாது, தெரிஞ்சுக்கணும். என்னப்பா உண்மையா இல்லையா? திருவாரூர் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? தான் பார்க்குற தொழில் சம்பந்தமாக மன நஷ்டம். என்ன தொழில் பார்க்குறீங்க? அது தொழில் தானே. கால் வந்துட்டு வாங்க. ஒரு சைடு சரியில்லை, அதுக்கு என்ன செய்வோம்? அப்படியா? வாடா தம்பி. உடம்புல ஒரு சைடு வலியும் வேதனையும் இருக்க. ஏண்டா இருக்கா? வாழ்க்கையை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கிற? கொண்டாடி வேணுமா? என்னடா ஒன்று வா, நீ சொல்லுத, அவன் பேச மாட்டேக்கான். பேசுடா. கால் வந்துட்டுவான். அவன் ஏன் பேச மாட்டேக்காமனு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியுமா? இந்தா வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், நட்பை நீக்கி தருகிறேன், வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? கண்ணை மூட பார்ப்போம். அவ்வளோ நான் கொஞ்சம் பார்க்குறேன். எந்த ஆபத்தெல்லாம் காப்பாற்றி தரேன். இந்த கனியை கொண்டு கொடு, இந்த விபதியும் கொடு, நல்லா இல்லை. வெற்றி ஆகிக்கலாம். கர்மசாமிக்கு அதே ஆரூர் எல்லை கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? பண கடன் சம்பந்தமாக மன வருத்தம். கால் வந்துட்டு வரலாம். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை. இன்னொரு தடவை கால் வந்துட்டலாம். மங்கள மேடையில் மகிழ்ந்திட கண்டான் மாமனை பாரடி கண்மகள் என்றாள். வாமா, சோமா இருக்கிய? இது யாரு? உன் கூட பிறந்தது எத்தனை வருமா? ஆம்பளத்தின பொம்பளத்தின கிடையாது. தாய்மாமன் இல்லாத பிள்ளை. கால் வந்துட்டு வா. நீ விளாண்டா, உனக்கு மேட்டர் இல்லை. நீங்கள் 2 கால் வந்துட்டு வாங்க. ஓஹோ, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பூக்களா சொரிகின்ற ஒரு இடத்துல ஒரு அம்மன் கோயிலும் மாரியம்மன் தெய்வமும் இருக்குது. உங்களுடைய கட்டுமனைக்கு போகிற வழியில் பின்பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இப்போ 2.25 ஆண்டுகள் நீங்கள் நடத்துகிற தொழிலும் மன வருத்தமாகி நிறைய பணங்கள் நஷ்டமாகி இப்போ கடனும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு எந்த மனிதராலும் எந்த தீயவைகளும் நடக்கலை. இது கிரகங்களால் ஆன விஷயந்தான். அதான் ஜாதகத்தை புரட்டி பார்த்தேன். 6ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது. 6ல் சனி இருந்தால் ருணம் வழக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதை தீரக்கூடிய நாள் வந்திருக்கு. வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசு. என்ன வேணும்? இந்த பக்கத்தில் வா. நீ மட்டும் இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. மனம் அடங்கி போய் உட்காந்தா வெற்றி ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பக்கத்தில் வா. என்னையை மட்டும் நினைப்பாப்பா. நீ தெளிவா கண்ணை முடிக்கா. இந்தா ஒரு இடத்துல இருந்து பணம் வரும். வீட்டையும் முடிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். பக்கத்தில் வரலாம்.
கருப்பசாமிக்கு நீ வா செல்லக்குட்டி உட்காந்து. கருப்பசாமிக்கு தூங்கணும்னு அங்கே இடம் இருக்குப்பா. அதனால் அந்த விதி அமைப்பு ஏன் ஏற்பட்டதுன்னு பார்த்தேன். உன்னுடைய எல்லையை கடந்து போனால் சிவலிங்கம் வருது. சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்குது? திருவானைக்காவு அகிலாண்டேஸ்வரி. அந்த சிவலிங்கத்துக்கு போய் அருமையாக பாலாபிஷேகத்தை செய்து அங்கே கொடுக்குற விபூதியை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அப்பொழுது பிள்ளையினுடைய திருமணத்துக்கு தெளிவான முடிவெடுத்து திருமாங்கல்யத்தை தாரேன், தையில் கல்யாணம் நடந்துடும். அதுக்கு பிறகு உன் மனைவி எந்திரிச்சு நடக்கணும். ஒரு பக்கத்து இடுப்பு வலி வேதனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவளை சரியாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வார வெள்ளிக்கிழமை அதுக்கு விளக்கம் கிடைக்கும். வெற்றி ஆகித்தாரேன், ஜெயிச்சு தாரேன். போ. கருப்பசாமி திருச்சி மாநகர். என்ன விஷயம்? அப்படியா? அவன் கேட்குறத கொடுக்க சொல்லவா? கால் வந்துட்டு வரலாம். திருச்சீரலைவாய் என்னப்பா வேணும்? எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு வரலாம். கேட்கறத கொடுன்னு சொல்லிச்சு. இவன் கேட்க நம்ம கொடுக்க முடியுமான்னு நான் கேட்கணும் முதல்ல. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் இப்படி காலை மடக்கி உட்கார்ந்தோம்லா, அது மாதிரி ஒரு ஐயனார் கோயில் இருக்குது சரிண்ணா. ஆனால் நான் அங்கே போய் கேட்டேன், அந்த ஐயனார்கிட்ட போய் கேட்டேன், இவன் மகன் எங்கே இருக்கான், இவன் வருவானா வரமாட்டானா, அவன் போனது எப்படி போனான் அப்படிங்கிற விளக்கம் பூரா உனக்கு வேணும் இல்லையா? கால் வந்துட்டு வா. என்னப்பா ஒன்றும் இல்லாட்ட பிரச்சனை சொல்லிடு. உன் பையனை கொண்டு வர்றதுக்கு வேணால் நான் முயற்சி பண்ணி தந்துருந்தேன். அவன் எப்படி போனான்னு கேட்டால் அதில் நிறைய வருத்தங்கள் இருக்குது சரிண்ணா. கொண்டு வந்து சேர்க்குறேன். ஒருத்தனாக வரணுமா 2 பேராக வரணுமா? அப்புறம் 2 பேராக வருவாங்க. சந்தோஷமாக வாங்கிக்கா. வெற்றி மீது வெற்றி. இந்தா உனக்கு செலவு மிச்சம். அவ்வளோதானே? சந்தோஷம். நல்லா இருந்துங்க. 20 நாளில் 11 வந்தாச்சு. போய்ட்டோம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு எவ்வளோ சிரிக்க நீ. பட்டுக்கோட்டை பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் எதையும் சொல்லிடாதங்க, ஊமையாக இருப்பேன். நீங்கள் விவரத்தை மட்டும் செஞ்சுத்தாங்க. காலில் வந்துட்டு வரலாம். சரக்கு வாங்கி தந்தா அடக்கி சொல்லுவேன், சரக்கு வாங்கி தரலன்னா உடச்சி சொல்லுவேன். இப்போ இருக்க இந்த வாழ்க்கை செம்மையாக நடக்கும். எந்த ஒரு மனக்குறைகள் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். நீ செஞ்சிருக்கிற வாழ்க்கை மிகவும் தியாகமானது. அதனால் அதில் யாராலும் எந்த இடைஞ்சல்லாமல் வச்சுட்டு இருந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? கேட்டு பார்க்குறேன். இவனை வச்சு தான் சொல்லணும். மேட்ரிட்டி வந்தானே வேறு யார் இருக்கா? நீ யாரோடும் போய் வாழக்கூடாதுன்னு சொல்லி வச்ச சில தீவினைகளில் பிரதிபலிப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் உடலாலும் மனதாலும் இப்போ நடக்கிற பாதிப்புகள். புரியுதா? அதை சரி பண்ணி செம்மையாக்கி சந்தோஷமாக வாழ வச்சு தந்தால் போதும்ல. இப்போ இருக்கிற இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்குமா அல்லது எதுவும் குழப்பமாகிருமா அப்படிங்கிற ஒரு உள்பயம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இதை நான் இணை பிரியாமல் நலமாக்கி உன்னை வாழ வச்சு தரேன். இடப்பிரச்சனை தை மாதம் நடந்து தரேன். ஜெயிச்சு உனக்கு உரிமையை வாங்கி தரேன். நல்லா கருப்பசாமி. ஆமாம், அதே பட்டுக்கோட்டை தான் பெற்ற பொட்டையை பற்றி கேட்க, பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்குவது யாருப்பா? மகளை பற்றி கேட்க வந்தது யார்?
அங்கே தெரியுது கால் வந்துட்டு சரி கால் வந்துட்டு வாங்க. வலிக்குடா வலிக்கு என்னது பக்கத்தில் வரலாம். என்ன செய்யணும் இப்போ அவனுக்கு? ஏன் அவன் அமைச்சுக்கிட மாட்டானா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் நீங்கள் வாங்க, இங்கே நீங்கள் வாங்க. அவன் வந்துட்டு வரட்டும். இப்போ என்ன தம்பியுடைய அமைப்புகளை பார்த்தேன். இருதார யோகம் உடையவன். புரியுதா? இருதார யோகம் உடையவன். புரியுதா? நல்லா புரியுதுலா? இருதார யோகம் உடையவன். மனதால் ஒன்றும் உடல் அளவால் ஒன்றுமாக இருக்கும். இப்போ நமக்கு நடக்கக்கூடிய நேரங்கள் கல்யாணத்துக்குரிய நேரம் நடந்தாலும் ராகு சம்பந்தமான குறைபாடுகள் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லா முயற்சிகளும் கடினமாக முயற்சி பண்ணுவோம், ஆனால் ஒன்றுமே நெருங்கி ஒரு விடை கொடுக்காது. அப்படிப்பட்ட நிலை இப்போ நடக்கும். ஐப்பசி மாதம் சஷ்டிக்கு பிறகு பெண் அமைஞ்சிரும். தை மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு நிச்சயதாமரத்தை நடத்தி தரேன். பங்குனியில் கல்யாணத்தை நடத்தி தரேன். வெற்றி விட்டு பக்கத்தில் வரலாம். வேறு என்ன ஒன்று வாங்கிறதுக்கு தயங்குது? இன்னொன்று எதுவும் வேணுமோ? இடத்த என்ன செய்யணும்? பணத்தை தந்திருக்கேன், கடனை தீர்த்திருக்கேன். வெற்றி உண்டு. இந்த மகளே கனியை தாரேன். நல்லா புனிதமாக இருப்பாய். கர்மசாமி. ஆமாம் ஆமாம், பக்த சிரோன்மணி வாப்பா. கொஞ்சம் வச்சுருடா வரேன். மாட்டிக்கிட்டாரடி மயில காலை கட்டி போட்டு நீ கொண்டாங்கிச்சு. என்னப்பா வேணும்? இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. பக்த சிரோன்மணி அப்படின்னா என்னடா அர்த்தம்? பக்தியில் சிறந்தவன். ஏன் என்னை பார்க்க? நீ கண்ணை மூடுற, அவன் உள்ளத்தை பார்க்கட்டும்னா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். நிறைய பேர்கள் உலகத்தில் குறி சொல்லணுங்கிற பெரிய ஒரு ஆவல், ஒரு ஆசை நிறைய பேருடைய உள்ளத்தில் தோன்றிடுது. பிழைப்புக்காக செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இது பிழைப்புன்னு நினச்சிருவாங்களோ நினச்சி பிழைப்பு இல்லை, இது தெய்வீகம்னு நினச்சி செஞ்சு மனதை மாற்று வழியில் வச்சுக்கிடுறவங்களும் இருக்காங்க. நீ செய்யக்கூடிய இந்த தெய்வ பணியில் அந்த கோயிலை விட்டே உன்னை வேண்டாம்னு சொல்லக்கூடிய நேரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. தெரியுமா? அது உனக்கு தெரியாது. அவங்களுடைய உள்ளத்தை பூரா அப்படியே அளந்து பார்த்தேன். ஏம்னு கேட்டேன். நாளைக்கு இவனே சாமி ஆகிட்டாம்னா, இவன் திடீர்னு ஒரு தவறை செஞ்சுட்டு வெளியே போயிட்டாம்னா கோயிலுக்கு வர குடிக்கட்டும் இவனுக்கு பின்னால் போயிருமே. அதனால் வைக்கிறது சரியா தப்பான்னு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. இறைச்சல். என்னைக்கு வேணாலும் பண்ணாலும் அது பிறவி தோறும் பண்ணாலும் பரவாயில்ல. பிறவி பிணியறுத்து காப்பான் இறைவன் என்ற ஒரு திருவருளை நோக்கி உன்னுடைய விஷயத்தை பார்த்தேன். அருள் சக்தி இருக்குது, ஞான சக்தி இல்லை. உடலில் தோன்றக்கூடிய ஆங்காரத்தை வச்சு இந்தா உனக்கு நடக்கும் நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டா 10 பேருக்கு சொல்லி ஒருத்தனுக்கு நடக்கும். பாக்கி 9 பேரும் நடக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். இதுதான் இருக்கிற நிலைமை. புரியுதா? அப்போ அந்த 9 பேருக்கு சொன்னது எது? அந்த ஒருத்தனுக்கு நடந்தது எது? இதுதான் அந்த வாக்கு சொல்றதுல உள்ள விஷயம். இப்போ உனக்கு அந்த தெய்வம் பேசுமா பேசாதா அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் நான் முடிச்சு தரணும். கால் வந்துட்டு வா.
அப்படி வர சொல்லுவோம். என்னடா நல்லது தான். 3 மாத காலம் என்னை நோக்கி விரதம் இருந்து என்னை பார்க்கவா, வெற்றியான விஷயத்தை விளக்கப்படுத்தி கொடுக்குறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை தன்னுடைய பணங்கள் நஷ்டம், தொழில் சம்பந்தமான மன வருத்தம். கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு தரம். நடந்ததையெல்லாம் சொல்லி சிந்திக்க வைக்கிறதுனால நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. இதுவரை நடந்த தொழில்கள் 5 ஆண்டு காலங்கள் உன்னுடைய பணங்கள் லட்ச லட்சமாக நஷ்டமும் வேதனையும் நடந்துருச்சு. உடனே இருந்தவர்களுடைய வார்த்தையால் நஷ்டம், செயலால் நஷ்டம். இதில் இடங்கள் சம்பந்தமான நஷ்டங்களும் வேதனையும் நிறைய நடந்தாச்சு. அதனால் இப்போ புதுமையாக வருமானத்துக்குரிய ஒரு சில வழிகளையும் சட்டப்படி சில வழக்குகளையும் நான் மேற்கொள்ளக்கூடிய நிலைகளை கையில் எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு வெற்றியாக்கி தர வேண்டும் என்பது ஒரு கேள்வியாகும். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். பணத்தையும் வாங்கித்தாரேன், தொழிலும் நடத்தித்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? அவளை கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறியா? கண்ணை மூடு, வர முடியுமான்னு நான் பார்க்குறேன். வரலாம். இந்தா கூட்டு போயிட்டு கூட்டு வா, வெற்றி உண்டு, ஆரோக்கியமாக இருக்க வைக்க. நல்லா இருக்கும். கர்மசாமி, ஆமாம் அப்படியா? சரி. திண்டுக்கல் என் மகனே லோகிதாசா. என்னடா வில்லு படிச்சதுங்களுக்கு யார்? தன் மகனை பற்றி கேட்க வந்தது யாரியா? கால் வந்துட்டு வரலாம். பப்பா மகன் எங்கப்பா இருக்கான்? இப்போ அவனுக்கு என்ன செய்யலாம்? வீட்டுக்கு வரணுமோ? கண்டிப்பாக வரணுமோ? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அவன் ஒரு பூவை எடுத்து காற்றுலையும் கண்ணுலையும் வாயிலையும் வச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? புரியுதா? அதுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கே நேரம் காணல. இப்போ எங்கே வந்து வாங்கிட்டு என்னதை கிளிக்க போகிறேன்? இன்னொரு தானே கால் வந்துட்டு வா. தேடி பார்க்கட்டுமா? கொஞ்சம் கண்ண முடி உட்காரு. ஒரே முடிவாக முடிச்சு கொண்டு வருவோம். அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்து உன் இஷ்டப்படி வாழ வச்சா போதும்லாப்பா. இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா கொண்டு வரேன். கர்மசாமிக்கு சாமி, எங்கள் பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாந்து எங்களை வெட்டி வேதனைப்படுத்துகிறான் ஒரு பே அப்படி. இன்னும் ஒரு முறை கால் வேணும்ப்பா. வெயிலே இல்லாத காலத்தில் கிடைக்கும் நிழலால் பயனென்னு. வெயில் இல்லாத காலத்தில் நிழல் இருந்து என்னடா பிரயோஜனம்? எல்லாமே நிழல் தானே. கெஞ்சி ஒதுங்கிய பொழுது வேண்டிய நீதி வந்தென்ன போயல்னு. நீதி கூண்டில் நிற்கும், தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதில் ஒருத்தன் வந்து இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு தண்டனை மரண தண்டனை கிடையாது. என்ன செய்யலாம்? வெளியாக்கிடலாம். அந்த நேரத்தில் உண்மையான நிரபராதி நெஞ்சம் குலுங்குது. இறைவா, அந்த உண்மையான சாட்சிக்காரனை கொண்டு வந்து நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி எனக்கு நிரூபிக்கணும்ப்பா அப்படின்னு ஆண்டவங்கிட்ட கெஞ்சி தான். கடைசி வர சாட்சிக்காரன் என்ன செய்யலை? வரலை. தண்டனை நிறைவேற்ற போகிறான். அப்போ கெஞ்சி ஒதுங்கிய பொழுது வேண்டிய நீதி ஒதுங்கிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த சாட்சி வந்தான்னா வராமல் போனா என்ன? உண்மையா இல்லையா? அதை மாதிரி நீ நிரபராதின்னு சொல்லதுக்கு சாட்சி அங்கே இல்லை. உண்மையா? யாரை வச்சு நிரபராதி நிரூபிக்கிறது?
நான் கருப்பசாமி தான் அந்த நீதித்துறைக்குள்ளே போய் நீ உண்மையானவங்கிறத ரெக்கார்டு மூலமாக நிரூபிக்கணும். வேறு வழியே இல்லை. காலில் வந்துட்டுவான். செய்யா பிழைக்கு தலையது வீழ்ந்தால் செய்தவன் கதி என்ன? குற்றமே செய்யலை, குற்றம் செய்யாதவனுக்கு தலை விழுந்துருச்சுன்னா அப்போ செய்தவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை என்னடா? அதனால் 9 மாத கால அவகாசத்தில் உங்களுடைய வழக்கில் வெற்றி. நீங்கள் நிரபராதி என்னும் ஒரு செயலை கொண்டு வருவேன். ஆனால் உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவன் உங்களுடைய தாக்கல்களையெல்லாம் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி உங்கள் மேலே ஒரு புள்ளி மட்டும் வச்சுருக்கிறான். அதை எப்படி உடைக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கு கொஞ்சம் என் கையை பாருப்பா. என்ன என்னதுப்பா? கொடுத்து ரெடி பண்ணிடுறேன். கால் வந்துட்டு கர்மசாமிக்கு அப்பா இந்தா உனக்கு நல்லதாகவே எழுதியாச்சு. காப்பாற்றிட்டேன். வெற்றி உண்டு. ஜெயிச்சு தர என்னம்மா? முதல்ல இந்த சீட்டை ரெடி பண்ணிக்கிடுவோம். அதை வாங்கி தரேன். கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல். என் உடல்நிலையும் காப்பாற்றணும், என் பிள்ளையினுடைய உள்ள நிறையவும் திருத்தணும்னு காட்டு வந்தவன். உனக்கு உடல்நிலை சரியானே என்ன செய்யுது? ஆரோக்கியமாக நடந்து வரைகிற. 2 பேரும் நடங்க. நிற்கிறவங்க யாரெல்லாம் 2 பேரும் நடங்க. யார் நோயாளின்னு பார்க்கட்டும். 2 பேரும் 1 பேரும் நடங்க. யார்டா நோயாளி? இவர் தான் நோயாளி. கால் வந்துட்டு நீங்கள் அங்கே இருங்க. நீர் எப்படியா என்கிட்ட உட்காரன்னு நினச்சி பாரு. உட்காரலாம். உன்னுடைய உள்மனதை நான் பார்த்தேன். கீழே உட்கார முடியாதாப்பா? சரி. கர்மசாமி, எல்லாரையும் நம்பி வீண் போயிட்டேன். உன்னையே தான் கடைசியாக நம்பியிருக்கேன். என் மகனுக்கு வேலையும் வேணும், என் பொம்பளை பிள்ளையுடைய உள்ளம் திருந்தவும் செய்யணும். இந்த 2ம் இல்லைன்னா இப்படி படுத்த மாதிரிக்கே என் உயிரை விட தயாராக இருக்கேன். அதனால் நீ என்னை காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு நீ கேட்க வந்திருக்க. காரணம்னு சொல்லலாம். இவனை காப்பாற்றணும்ல உண்மையிலே. செல்வ மக்களே சொல்லுங்கள், காப்பாற்றணுமா வேண்டாமா? வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, ராமச்சந்திர புதல்வ கருப்பசாமிக்கு, ஸ்ரீராமச்சந்திர புதல்வ கருப்பசாமிக்கு. ஆபத்தில்லை. உன் பெண்மகள் ஒன்று இஷ்டப்படி நல்ல மாப்பிள்ளையை சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். மகனுக்கு வேலையும் தாரேன். இந்தா நிறைந்த செல்வமும் தாரேன். பணம் எதிர்பார்க்காத லட்சங்கள் உன்னை சேரும். வெற்றி அடைவாய். வாழ்க மகனே வாழ்க. நல்ல வயிறார சாப்பிட்டு போப்பா. உட்கார். கர்மசாமிக்கு திருவனந்தபுரம். கர்மசாமிக்கு திருவனந்தபுரம் இல்லை, அந்த திருவனந்தபுரம்னு ஒரு ஊரை சொல்லி கூப்பிட்டேன். மனிதன் கணவன் மனைவி யாரெல்லாம் வந்திருக்கா? ஒருத்தர் உட்கார்வார், ஒருத்தர் உட்கார மாட்டார். 2 பேரும் உட்கார முடியுமா? நீங்கள் பணிக்காரர் தானே, பந்துக்கள் இல்லோ? அப்படியே நிற்கட்ட. பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி. இந்த பேக்கெல்லாம் கிளவிமா சுமையை இறக்கிறதுக்கு தானே இங்கே வந்திருக்கிய. இன்னும் சுமந்துக்கிட்டே நின்னா எப்படி? கண்ணை முடிக்காங்க. கால் வந்துட்டு வரலாம்.
ஓகே, வரலாம். ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணமெல்லாம் ஏமாந்து வேதனை அடைந்திருக்கும் தொழிலுக்காக. இன்னொரு இடத்துல உங்களுடைய கான்ட்ராக்ட் சொந்தமான தொழில் தடைப்பட்டு நின்றுருக்கு. சிலதை இதுவரை நீங்கள் சரியாக செய்து கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி தொழிலையும் உருவாக்கி இழந்த பணத்தையும் வாங்கி தந்தால் போதுமா? ஒரு முறை கால் வந்துட்டு வா. வரலாம். பக்கத்தில் வரணும். இப்போ இந்தாப்பா, தொழிலை உருவாக்கி தரேன், பணத்தை வாங்கி தரேன், செய்து வாழ்க. கருப்பசாமி, ஆமாம், திருவனந்தபுரம் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருமா? ஜூஸ் கொடுமா. அது யாருமா? பிள்ளைய என்ன பிள்ளையை பற்றி கேட்கணும்? பையன். கால் வந்துட்டு வா. பையன் நல்ல பையன். பையன் எங்கே இருக்கான்? நல்ல பழக்கம் கையில் வச்சுருக்கானா? நல்ல பழக்கங்கள்லாம் கையில் வச்சுருக்கானா? நல்ல பழக்கம். நீங்கள் இப்போ இவரே மலையாள அறிவியலோடு பையனுக்கு பணியும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான், ரொம்ப பரையணும் இல்லை, இன்னொன்று தெரியல. அப்படியே கொண்டு வந்து கோயிப்பா, அண்ணு கொண்டு வா, நிறைய கொண்டு வா. இந்த சிம்ம மாதத்தில் அவனுக்கு பணி சம்பந்தமான விஷயம் சக்ஸஸ் ஆகும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். மகர மாதம் வர பொறுமையாக இருக்கணும். சரியா? இந்த மகளே ஐஸ்வர்யமாக இருப்பாய். அது அடுத்து கர்மசாமிக்கு காஞ்சிபுரம். கேளம்மா சின்ன பொண்ணு கேளு. ஒன்னே அவங்கள கூப்பிட்டான். மூன்று முறை காலில் வந்துட்டு வரலாம். செல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்காடா டேய். காஞ்சிபுரம் மாலை போடலை. நீங்கள் கனியை நிமிடம் தானே கொடுக்க போகிறீங்க. உங்களை நான் கூப்பிட்டுருக்கவே மாட்டேறேன். பார்த்தல எங்க ஆதி காமாட்சி. ஆதி காமாட்சி எங்கடா இருக்கா? நீங்கள் போய் கும்பிட்டீங்களா? அங்கே எதுவும் சொல்லிட்டு வந்தீங்களா? குங்குமம் போனீங்களா? கல்யாணம் முடிஞ்சாச்சா? அர்ச்சனை பண்ணிங்களா? அதை ஏன்டா செய்யல? கால் வந்துட்டு வாங்க. துக்க நிவாரணி காமாட்சி. என்னம்மா அப்படியா? ஒரு பக்கமா கேட்டு பக்கம். என்னடா டாக்டர் யாரும் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? நல்லா தான் இருக்குது. ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் உபாதையும் ஒரு புள்ளி அளவுக்கு சில குறை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டு பின்னால் இருந்தது உண்மை தானே. காலைல வந்துட்டு அப்படியா? ஒரு கேள்வி கேட்போம், அவன் என்ன சொல்லலான்னு பார்ப்போம். இல்லை, ஆம்பளை பிள்ளை கூடுன்னு உத்தரவாயிடுதுடா. என்ன பேர் வைப்ப? வடிவேலனே வச்சிருவியா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பக்கத்தில் வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த கனியை நீ சாப்பிட்றணும். வடிவேலன் உதித்தாச்சு, வெற்றி உண்டு. அப்படி அந்த குழந்தை பிறந்த உடனே சுவாமி மலையில் ஒரு வேல் எடுத்து வைக்கணும். முருகன் கோயிலில் எனக்கு ஒரு அருவா அடித்து தந்துடணும்.
நல்லா நடந்துக்கும், சந்தோஷமாக நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கண்ணை முடிப்போம். அம்மா பராசக்தி, இந்த கடன் போயாச்சு போ. அதையே நினச்சி கும்பிடுறா, நெஞ்சம் குளிந்துரும். போயிட்டு வாங்க. உடல்நிலை தீய சக்தியை பற்றியும் குழந்தை பற்றியும் கேட்க வந்தது. கால் வந்துட்டு வா. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. தம்பி உட்கார்டா. வீரப்பா நீ உட்கார்ந்தானே இருக்க. ஐயனே நீரே முக்கண்ணன் முதல்வன் ஆகுக. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கண்ண முடிக்கா கொஞ்சம் அங்கே தள்ளிடு. கண்ண முடி உட்கார பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். இரவில் படுத்திருக்கும் பொழுது தன்னுடைய உடலில் ஒரு சக்தி ஒட்டுவதை நீ காண்கிறாய். தன் பக்கத்திலேயே அது படுத்திருப்பதாகவும் உணர்கிறாய். அது மட்டும் இல்லாமல் எழுந்திருக்கும் பொழுது உன்னை அமுக்கி பிடித்து சரியாக எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. சில சமயத்தில் தொண்டையை அடைப்பது போன்ற ஒரு உணர்ச்சி அலைகள் நடக்கு. இது ரெண்டுக்கும் காரணம் இதுவரை கண்டுபிடிக்க முடியலை. அது என்னது? கால் வந்துட்டு வா. அது என்னது? அதுதான் ஒரு ஆவி. அதை இப்பொழுதே இந்த உடம்பை விட்டு வெளியேற்றி செம்மையாக்கி தந்தால் போதுங்களா? கட்டாயம் தெரியணுமா? இந்த அப்படியும் இல்லை. தற்கொலை பண்ணது யாரு? அந்த வீட்டு பக்கத்தில் பிறந்த ஊரில். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு பக்கத்தில் வரலாம். இனிமேல் அந்த சக்தி உன்னை தொடாது. இன்னையிலிருந்து நீக்கிட்டேன். வெற்றி உண்டு. கொஞ்ச நேரம் முடிச்சு கண்ணை முடிக்க அப்படி நெல். சரி, எந்த ஆபத்தும் இல்லை. நிம்மதியாக உட்கார போய். அதே கடலூர் எல்லை கடன்கள் பற்றியும் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்தது. கண்ணுக்கு நீ ஒரு கனி பொண்ணு, கருத்துக்கு ஏதேதோ பச்சங்கள். இன்னும் ஒரு தரம் காலம் வந்துட்டு வரலாம். முன்னாடியோ சோறு முன்னாடியோ. உட்கார். 3 ஆண்டுகளாக தொழிலெல்லாம் உட்பட்டு இருந்தாலும் கொஞ்சம் பொருள் கடன்களும் பண நஷ்டமும் மனவேதனை நடந்துக்கிட்டு. மகனுடைய வாழ்க்கைக்கு நிலையான தொழிலை காட்டி புனிதமான ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம். இந்த தை மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்துடும். நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன். நிலையான தொழில் நீங்கள் இருக்க இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல கிடைக்கும். அது அரசாங்க வேலையாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஒரு எக்ஸாம் மூலமாக அரசு வேலை உனக்கு கிடைக்கும். அதுவரை ஒரு வருமானத்துக்குரிய வழியை உருவாக்கி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கும். வா மகனே, நிப்பாட்டி கொடுவோம் போய்ட்டு. அதே கடலூர் எல்லை பண நஷ்டம் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. என்னடா கண்ணா ஏ என்ன அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மா எங்கே இருக்கா? நீங்கள் போய் கும்பிடுவீங்களா? அவளை வந்து நிற்கிறாள் அவங்க முன்னால். இன்னொரு தடவை காலில் விட்டுவாங்க. அப்படியா? கேட்டுருவோம். 3 ஆண்டு காலங்களாக நம்முடைய வருமானங்கள் வேட்கை குறைவாகி இப்பொழுது கடன்களும் உறவினர்களுக்குள்ள பகையும் பிரச்சனையும் வந்து நிற்கி. இதனால் மாந்திரிகம் எதுவும் செய்து குழப்பம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில குழப்பமும், குடும்பத்துக்குள்ளே வணங்கக்கூடிய தெய்வம் உள்ளுக்கு வரலை, எந்த அறிகுறியும் நமக்கு காட்டலை அப்படிங்கிற ஒரு மனக்குறையும், ஒரு பிள்ளை வாழ்க்கையினுடைய பிரிவு பிரச்சனையும் உங்களை வேதனைப்படுத்துது. உண்மை இல்லையாப்பா? கால் வந்துட்டாங்க. இதையெல்லாம் சீராக்கி உங்களை ஆனந்தமாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? ஒரு கேள்வி இருக்க பெரிய மனுஷா, என்ன வேணும்? தெம்புல அவனுக்கு தெம்பு இருக்குல்ல, வச்சுட்டு போறான். இப்போ என்னடா செய்யணும்? கொஞ்சம் கண்ணை முடுங்க, நான் போய் இறங்கட்டும். ஐப்பசி மாதத்துக்குள்ளே எல்லாம் தெளிவாகி வெற்றியாக்கி தரேன். தீய இடத்திலிருந்து பிரிந்து தெய்வீகமான இடத்துக்கு வருவான். இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதான் மகளே. அடுத்து அந்த பிள்ளையை பற்றி பேசுவோம். சந்தோஷமாக இருங்க, வயிறார சாப்பிடுவோம். நல்லா இருங்க. கடலூர் பகுதி குடும்பத்துடன் வந்து கும்பிடுங்கள் மக்களே. ஏய் ஓட்டப்பிள்ளைங்க வாடி, வா தாத்துட்ட வா, வாங்க வாங்க வா வா. தின்னு, நல்லா தின்னு, நல்லா தின்னு. அமுட்டி அப்படியே பாரு. வா 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 வா. எத்தனை பிடிக்க? உட்கார். என்னப்பா வேணும் உங்களுக்கு? காலில் வந்துட்டு வாங்கடா. ஒரே ஒரு விஷயத்த சொல்லுதேன். என்னத்தை விட்டுட்டு துட்டு எடுக்கிறியான் கேட்டு பார்ப்போம். பே பே பே. எதையாவது விலை கொடுத்து பேசி அதுக்கு முழுப்பணம் வராமல் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். உண்மையா? என்ன மக்களே, அதையும் வாங்கி தரேன், கடனையும் தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ தொழில் இருக்கிற தொழிலை பார்க்கறதுக்கு ஒரு பக்கத்து கால் கையெல்லாம் வலிக்கடா. அதுலேருந்து வேதனையை நீக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு வாப்பா, பக்கத்தில் வா. லாட்டரி சீட்டு மேலே ஒரு ஆசை இருக்குது. கண்ணை முடிக்காடா, என்னையும் மட்டும் நினச்சிக்கா. பிரகாசாய நமோ நம. இந்தா பணம் தந்திருக்கேன். எந்த வழியிலையோ பணம் கிடைக்கும். கடனை தீர்த்து தரேன். அப்படி நான் தரேன். நல்லா இருக்கும். அந்த குடிப்பிள்ளைங்கட எப்பயே உள்ள மணி எத்தனமா சாப்பிடலாமா? கர்மசாமிக்கு கருணாகப்பள்ளி
மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பகலே. கருணாகப்பள்ளியா உனக்கு? கிருஷ்ணகரே கிருஷ்ணகரே புண்ணியமுடையவாயப்பா. கருணாகப்பள்ளி ஏம்பளை ஓடி போயிட்டேன். நல்லா இரு, ஆனந்தமா இரு, சந்தோஷமா இருக்கு. போயிட்டான். கருணாகப்பள்ளியா? இந்தாம்மா நல்லா ஐஸ்வர்யமா கால் வந்துட்டு வரலாம். ஜெகேந்த நாராயண கட்டுமனைக்கு போனேன். அங்கே என்னுடைய ஆட்சி நடக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் கிரகங்களெல்லாம் தேடி பார்க்கும் பொழுது ஆயுளுக்குரிய கிரகமாகிய சனி பகவான் கோபித்திருக்கக்கூடிய நேரமாக இப்போ விளங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் அவைகளை சாத்வீகப்படுத்தி உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தையும் வெற்றியாக்கி உன் பிள்ளைகளை அரும்பு உதிராமல் காப்பாற்றினா போதுமில்ல. இந்தா வெற்றியாக்கி தரேன், செல்வத்தை கொடுக்குறேன். பூர்வீக சொத்து கேஸை பற்றி 1.5 வருஷத்துக்கு பேசாத, அது உனக்கு கிடைக்கும். இந்தா மகனே, நல்லாரு, ஐஸ்வர்யமாறு.